ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் டு ஆல். ஸோ டுடே லேட், மன்னிக்கவும். ஸோ நண்பா, கோபத்தை முன் வச்சா முன்கோபக்காரின்னு சொல்கிறாங்க. மனசில் பட்டதை சொன்னால் திமிர் பிடித்தவள், தனக்கு பிடிச்சதை செஞ்சா பொறுப்பில்லாதவள்னு சொல்கிறாங்க. தன்மானத்தை எதிர்பார்த்தா அகங்காரம் பிடித்தவள், வலி பொறுக்காமல் அழுதால் கோழை, வலியை தனக்குள் அடக்கினால் நெஞ்செழுத்தக்காரி, வலி மறித்து சிரித்தால் கவலையற்றவள், துக்கங்களை துடிக்கவும் புன்னகைக்க வைக்கவும் வராத உறவு விமர்சிக்க மட்டும் போட்டி போட்டுக்கொண்டு வருவதேன். ஸோ பெண்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்குற அந்தஸ்தான பெயர் இதுதான் நண்பா. ஸோ பெண்களை போற்றி எழுதும் ஆண்களின் கவிதைகள் அலுப்பூட்டுகின்றன. உனக்கு நானும் எனக்கு நீயும் எப்போதும் இறைச்சிதான், சரியான விலை கொடுத்து வாங்க வேண்டும், அவ்வளவுதான். ஸோ பெண்களை போற்றுகள். ஒரே கிளையில் 2 பழங்கள் வளரும், ஒன்று விரைவில் பழுக்கிறது, மற்றொன்று தன் நேரத்துக்காக காத்திருக்கிறது. இயற்கை சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? பிறர் வெற்றியடைந்தால் நாம் தோல்வியடைந்தது அல்ல, நம்முடைய தருணமும் வரும், கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ வெற்றி பெறும்போது நீ யார் என்பதை உன் சொந்தங்கள் புரிந்து கொள்ளும். நீ தோல்வியடையும் போது யார் உன் சொந்தங்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஓர் உறவிற்காகவும் ஓர் இடத்திற்காகவும், ஏன் நீங்கள் மற்றவர்களாலும் மற்றவர்கள் உங்களாலும் தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திக்க வேண்டும்? பொருந்தக்கூடிய உறவிடத்திலும் இடத்திலும் உங்களை பொருத்தி கொள்ளுங்கள். யாருக்கும் தொந்தரவில்லாது வாழ்க்கை முழுவதும் மனநிறைவோடு வாழ்ந்து முடிக்கலாம். ஸோ திருந்தி வாழும் அளவிற்கு தான் கெட்டுப்போகவில்லை எல்லோரும் இங்கு. ஸோ திருந்தி வாழும் அளவிற்கு இங்கு யாரும் கெட்டுப்போகவில்லை, நாம் எல்லோரும் நண்பா. அடுத்தவனுக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு நாம் யாரும் இங்கு நல்லவர்கள் இல்லை. ஸோ 50% நல்லவங்களாக இருப்பாங்க, 50% கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் அக்செப்ட் பண்ணும்போது எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் சகிப்புத்தன்மை. ஸோ நண்பா, உன் ஃபோனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஆப்ஸு டிஜிகோல்டு, க்ரோ, ட்ரேடிங் வியூ, இன்கம் எக்ஸ்பென்ஸ். ஸோ இதெல்லாம் உன் ஃபோனில் இல்லைன்னா உன் லைஃப்பில் நீ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போக முடியாது. தூற்றுவோர் துணி நிற்க போவதில்லை, வாழ்த்துவோர் வழி சொல்ல போவதில்லை. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் துணிந்து போராடு. விரும்பியது தகரம் என்றால் அருகில் வைரமே இருந்தாலும் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஸோ நமக்கு துரோகம் செய்தவர்களின் உறவு மறுபடியும் நீடிக்குமானால் உடைந்த கண்ணாடியில் அசிங்கமாக தெரியும் முகம் போலதான் அவர்களின் உறவும். மிகவும் உறுதியுடன் இருங்கள். மற்றவர்களின் நடத்தை உங்களின் மன அமைதியை கெடுப்பதற்கு என்றும் அனுமதிக்காதீர்கள். ஸோ யாரையும் உங்களோடு இருக்கும்படி நிர்பந்திக்காதீங்க. உங்களுடைய திட்டத்தை விட இறைவனின் திட்டம் மிகச்சிறந்தது. எங்கு இருந்தால் நீ பொக்கிஷமாக இருப்பாய் என்று இறைவன் அறிவான். ஸோ தகுதியில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே, தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சிக்கொள். எல்லோரும் வாழ்க்கை என்னும் விளையாட்டில் தொலைந்தவர்கள். திரௌபதி ஒருத்தி மட்டும்தான் விளையாட்டில் தனது வாழ்க்கையை தொலைத்தவள். ஸோ அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. சிலருக்கு அலட்சியமானால் என்ன, பலருக்கு உன் நல்ல மனது பொக்கிஷமாக இருக்கலாம் இல்லையா? வேலிக்கு நீரிடுவதை விட வேருக்கு விட்டால் நிச்சயம் பலன் தரும். தவறுகளை தன் மீது வைத்துக்கொண்டு மௌனம் காப்பவர்களிடம் கவனமாக இருங்கள். கோபத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உங்கள் மீதுதான் தவறென்று சொல்லிவிடுவார்கள். மலரை கூண்டில் அடைத்தாலும் அதன் மனம் வீசிக்கொண்டுதான் இருக்குமா? மனமும் அப்படித்தான். கட்டுப்படுத்த நினைத்தாலும் அதனுள் நினைவுகள் நிழலாடிக்கொண்டேதான் இருக்கும். ஸோ பட்டம் விட்ட கையையும் பல்லாங்குழி ஆடிய விரலையும் பக்குவமாய் தன்னில் கட்டி போட்டது கைபேசி. உண்மையிலேயே யாரையாவது நேசிக்கும் பொழுது ஈகோ உன்னை விட்டு நீக்க ஆரம்பிக்கிறது, தன் நிலையை இழக்க ஆரம்பிக்கிறது. அகங்காரத்துடன் ஒருவன் பிறரிடம் அன்பு செலுத்த முடியாது. நீ உன் உடல் அல்ல, அதில் உண்டாகும் எண்ணங்களும் நீ அல்ல, அந்த எண்ணங்களின் பெட்டகமான மனமும் நீ அல்ல. எண்ணங்களால் தூண்டப்படும் ஆசை, கோபம், காமம் போன்ற உணர்வுகளும் நீ அல்ல. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் செய்கிறேன் என்று சொல்லி உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. ஐம்புலன்கள் வெறும் கருவிகளே.
அவற்றின் பின்னே நிர்வகாரமாக அனைத்தையும் இயக்கி கொண்டிருப்பது எது என்பதை அறிய விழிப்புணர்வோடு இரு. உனக்குள்ளே தேடு. நீ யார் என்பது உனக்கு தெரியும். ஸோ 1000 பொய்களை சொன்னாலும் அறத்தின் வழி நிற்பவனை தடுக்க முடியாது. நம் முகமுடிகளே நம் மகுடங்கள். அவை கடற்றப்பட்டு விட்டால் யாரும் அவரவர் அரியாசனத்தில் அமர்ந்திருக்க முடியாது. உன்னை விட்டு விலகி ஓடுவதை பிடித்து இழுக்காதே. அதை அப்படியே விட்டுவிடு. ஏன்னா ஒன்று அருந்திவிடும் அல்லது உன்னை கீழே தள்ளிவிடும். வழிநடத்தும் திறமை பெண்ணுக்கு இருந்தாலும் பாதுகாப்பு உணர்வை ஆனால் மட்டுமே தர முடியும். இரண்டும் சரியாக அமைந்தால் வாழ்க்கை வசப்படும். ஸோ பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், வீழ்ந்தால் உதவ சொந்தங்கள் இல்லாமல் தனியாய் நின்று வாழ்க்கையில் முன்னேற முயன்று கொண்டிருந்தால் தட்டி கொடுத்து கொள்ளுங்கள் உங்களை, நீங்களும் 1000ல் ஒருவன் என்று. ஸோ சில வாழ்க்கை இப்படித்தான். அதிகமாக நேசிப்பாங்க, அதிகமாக யோசிப்பாங்க, அதிகமாக நம்புவாங்க, அக்கறையும் வைப்பாங்க. ஆனால் முடிவில் கிடைக்கிறது அதிகமான காயம்தான். ஸோ நல்லவர்களாக வாழ்வதில் ஒரு துன்பமும் இல்லை. ஆனால் அதை மற்றவர்களுக்கு நிரூபிக்கப்படுகிற பாடு இருக்கிறதே, அதுதான் துன்பத்திலும் பெருந்துன்பம் நண்பா. சாமி கும்பிடணும்னா பார்ப்பான மாதிரி கும்பிட்டு அவன் அழகு குத்த மாட்டான், அக்னி சட்டி ஏந்த மாட்டான், பாத யாத்திரை போக மாட்டான், உண்டியலில் காணிக்க போட மாட்டான், முட்டை போட மாட்டான். அது மாதிரி நீயும் கும்பிடு. ஓகே, புறக்கணிக்கிறாய், அவமதிக்கிறாய், உதாசீனப்படுத்துகிறாய். நீ இவ்வளவு சிரமப்படுவாய் என தெரிந்திருந்தால் நானே விலகியிருப்பேன். ஒரு குட்டி மெசேஜ் நண்பா. கல்வி ஒன்றே ஆயுதம். எதை சொல்லி உன்னை நிராகரித்தீர்களோ அதையே உன் ஆயுதமாக்கு. பதற்றத்துக்கு இனிமே வேலையே கிடையாது. இனிமே ஒரே முடிவுதான், ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். ஒரு அன்பின் கதையை எனக்குள் ஒளித்து வைத்துக்கொண்டு காலத்தோடு பயணிக்கிறேன். சுற்றி உள்ள யாரும் என்ன கதை என்று கேட்கப் போவதும் இல்லை, நானும் சொல்லப் போவதும் இல்லை. அவர்களுக்கு அது என் கதைதான், எனக்குத்தான் அது சேராத அன்பின் வழி. போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை. வேலை நிம்மதியாய் இருக்கலாம், ஆனால் தொழில்தான் சுதந்திரம் தரும். வேலையால் வாழ முடியும், ஆனால் தொழிலால் தான் இங்கு உயர முடியும். செயல்களை பற்றி சிந்திக்கும் போது அறிவு சொல்வதையும், அன்பை பற்றி சிந்திக்கும் போது மனம் சொல்வதையும் ஏற்றுக்கொள்வது நல்லது. அறிவுக்கு அன்பு புரியாது, அன்புக்கு அறிவே கிடையாது. ஸோ மகன் சம்பாதியத்தில் குடும்பம் ஓட்டிக்கொண்டிருக்கும் போது அப்பா இறந்து விட்டால் அது துக்கம். அப்பா சம்பாதியத்தில் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அப்பா இறந்து விட்டால் அது கொடூரம். ஸோ முத்தை தொலைத்த சிப்பி, வண்ணத்தை இழந்த வானவில், ஒளியை நீங்கிய சூரியன், வாசனையை பறிகொடுத்த மல்லிகை, பக்கங்கள் கிழிந்த புத்தகம், நீ இல்லாத நான். துவண்டு விடாதே. உனக்கான ஒன்று உன்னை தேடி வெகு விரைவில் வந்தடைய போகிறது. நம்பிக்கை மட்டும் இழக்காதே. ஸோ உன்னை பணக்காரன ஆக்குவது உன் சம்பளம் அல்ல, உன் செலவு பழக்கம்தான். பெண்களை அழகுபடுத்துவது விலை உயர்ந்த ஆடைகளோ அழகான முகங்களோ அல்ல, பொய்யில்லாத கண்களும் உண்மையான குணங்களும் தான். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். இன்றைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரலாம், பின்னடைவுகள் ஏற்படலாம், பெரும்பாலுமான ஆசைகள் அழிந்து போகலாம். எதிலும் தளராமல் இருங்கள். இவைகள் நீங்கள் அடைதலுக்கு அருகாமையில் இருப்பதை அடையாளப்படுத்துகிறது. படிக்க தெரியாதவர் கையில் இருக்கும் புத்தகமும், ரசிக்க தெரியாதவர் கையில் இருக்கும் வாழ்க்கையும் அர்த்தமற்று போகிறது. அவசரமாய் எழுதிவிட்டு ஓட நினைக்கிறது பேனா, அப்படியே வைத்துக்கொள்ள நினைக்கிறது காகிதம். நிறையில் குறையை சுட்டி காட்டும் மனிதர்களுக்கு மத்தியில் குறையில் நிறையை சுட்டி காட்டும் மனிதர்கள் எப்போதும் காவியமானவர்களே. நல்ல பெயர் வாங்குவது முக்கியம், யாரிடம் என்பது அதைவிட முக்கியம். ஸோ ஒரு குட்டி மெசேஜ். நான் வளர்க்கும் நாயிடம் கடைசி வரை என்னோடு இருப்பாயா என கேட்டேன். நான் ஒன்றும் மனிதனில்லை என்று அதற்கு பதில் சொன்னது. அருமையான ஒரு மெசேஜ். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். இங்கு நல்லவன் கெட்டவன் அப்படின்னு வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கிறத விட வாழ்றது ஒரு வாழ்க்கை. உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போ. ஒரு பெண்ணை காமம் வரும்போது தழுவுவதை விட அவள் கஷ்டத்தில் இருக்கும்போது தோள் கொடுத்துப்பார். உன் இதயத்தில் அவள் உன்னை இதயத்தில் சுமப்பாள் என்று. எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. ஸோ எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதேபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு என்பதை மறந்து விடாதே. விமர்சனம்தான் உன்னை
வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும். என்ன பெரிய அன்பு! பசிக்கவில்லை என சொல்லும் பொய்களை புரிந்து கொண்டு பசியாற்றும் கரங்களாக இருந்தால் போதாதா? என் எல்லா பருவநிலையிலும் கதகதப்பை கொடுக்கும் ஒரு கம்பளியாக, ஒரு கொடையாக, ஒரு மெல்லிசை பாடலாக, ஒரு தேநீராக, யாரேனும் ஒருவர் உடனிருந்து நான் நானாக இருப்பதை சலிக்காது பார்த்து ரசிக்க தயாராக இருந்தாலே போதும். மீதமிருக்கும் நாட்களை நிம்மதியாக கடக்க. பிழைகள் கூட ரசிக்கப்படும் இடத்தில்தானே ஜீவன் உண்மையில் முழுமை பெறுகிறது. பணக்காரர்கள் நேரத்தை வாங்குகிறார்கள், ஏழைகள் நேரத்தை விற்கிறார்கள். பணக்காரர்கள் திறமைகளை வாங்குகிறார்கள், ஆனால் ஏழைகள் பொழுதுபோக்குகளை வாங்குகிறார்கள். பணக்காரர்கள் வளர்ச்சிக்கு முதலீடு செய்கிறார்கள், ஏழைகள் சௌகரியத்திற்கு முதலீடு செய்கிறார்கள். பணக்காரர்கள் எதிர்காலத்திற்கு திட்டமிடுகிறார்கள், ஆனால் ஏழைகள் நிகழ்காலத்தில் வாழ திட்டமிடுகிறார்கள். பணக்காரர்கள் பணம் அதிகமாக இருந்தாலும் தேவையானவற்றை வாங்குகிறார்கள், ஏழை பணம் இல்லை என்றாலும் கடன் பெற்றாவது ஆடம்பரத்தை வாங்குகிறார்கள். இங்கு பணக்காரர்களும் ஏழைகளும் இப்படித்தான் இருக்கிறார்கள். உண்மையான அன்பு தேடி வரும்போது நீ அலட்சியப்படுத்தினால் நீ தேடும்போது அந்த அன்பு கிடைக்காது. பிடித்தவனுக்காக காத்திருக்கும் பெண்களின் மனது தாயை பிரிந்த குழந்தையைப் போல் தவிக்கும் என்பது அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டுமே புரியும். ஸோ வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.